கோவை வணிக வளாகத்தில் நிகழ்ந்த தீ விபத்தை தொடர்ந்து ஹோட்டல்கள் உள்ளிட்ட பெரிய கட்டடங்களில் தீ தடுப்பு முன்னேற்பாடுகள் குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் மார்ட்டின் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை அவிநாசி சாலையில் லட்சுமில் சந்திப்பில் உள்ள ஒரு தனியார் வணிக வளாகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. 3ஆம் தளத்தில் நடந்த அந்த தீ விபத்தில் சிக்கியவர்கள் அலறியதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்ததுடன் அவர்களை ஊழியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். இதில் அங்கே சென்று கொண்டிருந்த நகர பேருந்து நிறுத்தப்பட்டது. அதில் பயணித்த பயணிகள் அனைவரும் இறக்கி அங்கே உள்ளே சிக்கிய ஊழியர்கள் அனைவரும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் மட்டுமல்லாமல் இந்திய ராணுவம் மற்றும் பொதுமக்களும் இணைந்து அங்கே உள்ளே சிக்கிய ஊழியர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களை மீட்டனர். இதற்கிடையே தீயில் கருகிய நிலையில் 4 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக விபத்து வழக்கு காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து நம்மிடம் தகவல் தெரிவித்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற தீயணைப்பு உபகரணங்கள் பொருத்தப்பட்டுமே அது இயங்காத நிலையில் இருந்ததாக தெரிவித்தனர். அதுதான் விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவை நகரில் இயங்கக்கூடிய பல்வேறு தனியார் வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய பெரிய ஹோட்டல்களில் தீ தடுப்பு உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளதா, அது இயங்கும் நிலையில் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து சோதனை செய்யப்போவதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக தீபனுடன் ஜே மார்ட்டின். விபத்து காலங்களில் தகவல் தெரிந்து மீட்புக் குழுவினர் வருவதற்குள் அருகே இருப்பவர்கள் மேற்கொள்ளும் மீட்புப் பணி இன்றியமையாதது. அவ்வாறு கோவையில் இன்று தீ விபத்து நடந்ததும் பலரது உயிர்களை காப்பாற்றிய நிஜ கதாநாயகர்களை பற்றி பார்க்கலாம். கோவையில் தீ விபத்து நடந்ததை பார்த்ததும் உள்ளே சிக்கிக் கொண்ட ஊழியர்களையும் பொதுமக்களையும் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்டவர்கள் இவர்கள்தான். தீ விபத்து நடந்த கட்டடத்தில் சிக்கியவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் அவர்களை மீட்பதில் உடனடியாக செயல்பட்ட இவர்கள் முதல் கட்டமாக சாலையில் சென்ற பேருந்துகளை நிறுத்தி அவற்றின் மூலம் கட்டடங்களின் மேல்தளங்களில் இருந்த ஊழியர்களை விரைவாக வெளியேற்றினர். தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வருவதற்குள் தனியார் தண்ணீர் லாரிகளை வரவழைத்து ஏணிகள் மூலம் 50க்கும் மேற்பட்டோரை இவர்கள் மீட்டுள்ளனர். வந்து பார்த்தப்போ மேல இருந்து நிறைய பேர் கீழே இறங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. S1 பஸ் வந்தது. அந்த பஸ் கூட்டோன்னே அந்த டிரைவர் வந்து பஸ்ஸை கொண்டு வந்து முன்னாடி போட்டார், பில்டிங் முன்னாடி போட்டார். பஸ் மேலே ஏணி வச்சு அதுக்கப்புறம் 2 ஏணி கனெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்டிங் எல்லாம் ஏணி எடுத்து கனெக்ட் பண்ணி இறக்கணும். என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா பில்டிங் ஒரு மாதிரி கட்டி இருக்கிறனால ஏணி வந்து கரெக்டாக ஃபிளாட்டாக வைக்க முடியல. அதனால என்னாச்சுன்னா ஏணி வந்து ஸ்ட்ரெச்சாக வச்சனால லேடிஸ் நிறைய பேர் இறங்க முடியாம ஒரு 3 லேடிஸ் மட்டும் நாங்கள் இறக்குறோன்ற அவசரப்பட்டு அவங்க குதிச்சுட்டாங்க மேலே இருந்து 3rd ஃப்ளோர். ஏன்னா அவங்க ஹீட் தாங்க முடியல, தீயும் கிட்ட வந்துட்டே இருக்கு, புகை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அதனால கீழே குதிச்சிட்டாங்க. மீதி இருந்த கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு பக்கம் நாங்கள் ஏணி வச்சு ஃபுல்லாக இறக்கிட்டோம். அதனால முடிஞ்ச சர்வீஸ் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அங்கிருந்து சும்மா பார்த்து ஸ்பெக்டேட்டராக இருந்து போறதுக்கு நீங்கள் யாருமே வரல. அதனால எங்களால் முடிஞ்சது ஃபயர் சர்வீஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்களோ, வெளியே கொண்டு வர முடிஞ்சவங்களே பண்ண முடிஞ்சதோ. மெயின் என்னன்னா இந்த க்ரௌடு வந்து இப்போ ஒரு பப்ளிக்கே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன இப்போ நம்ம மக்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு யோசிக்கணும்னு ஒழிய மற்றபடி அவங்க என்னன்னா அங்கேயே ரஷ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. தற்போதைய அவசர உலகில் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று எதையும் கண்டுகொள்ளாமல் பலரும் செல்லும் நிலையில் இந்த இளைஞர்கள் மேற்கொண்ட பணி மிகவும் மகத்தானது. பேரிடர் காலங்களில் மீட்பு படையினர் வருவார்கள் என்று எண்ணாமல் இங்கு குழுமியிருந்த இளைஞர்கள் தீ விபத்து ஏற்பட்ட வணிக வளாகத்தில் உள்ளே புகுந்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியுள்ளனர். இதேபோன்று ஒவ்வொரு இளைஞர்களும் பேரிடர் காலத்தில் தானாக முன்வந்து உதவி புரிவார்கள். ஆனால் இன்னும் பல உயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுரேஷ்குமார். கோவையில் வணிக வளாக தீ விபத்தில் 4 பலியாகி இருக்கும் நிலையில் வணிக வளாகங்களில் பின்பற்றப்பட வேண்டிய தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சொல்வது என்ன என்று இப்போது பார்க்கலாம். 15 மீட்டர் முதல் 24 மீட்டர் உயரமுடைய வணிக வளாக கட்டடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் 2 தீயணைப்பான்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு தளத்திலும் தண்ணீரை கொண்டு சென்று பீச்சி அடிப்பதற்கான பைப்லைன் வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். மனிதர்களால் இயக்கக்கூடிய தீ எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கட்டடம் முழுவதும் தானியங்கி தீ எச்சரிக்கை கருவிகளும் தண்ணீரை பீச்சி அடிக்கும் தானியங்கி கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தரைத்தளத்தில் 75,000 லிட்டர் நீரும் மேல் தளத்தில் 10,000 லிட்டர் தண்ணீரும் தேக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவை மட்டுமின்றி மாடிப்படிகள் 2 மீட்டர் அகலத்தில் இருக்க வேண்டும். வெளியேறும் வழி தெளிவாக தெரியும் வகையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிரதான வாயில் சுமார் 5 மீட்டர் அகலமும் உயரமும் கொண்டதாக இருக்க வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒருமுறை தீ தடுப்பு ஒத்திகை நடத்தப்பட வேண்டும்.
தீ தடுப்பு குறித்து ஊழியர்களுக்கு தொடக்க நிலை பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வணிக வளாக கட்டடங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இவற்றை முறையாக செய்திருந்தால் அதிக உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும். கோவை வணிக வளாகத்தில் தீ விபத்து மீட்பு நடவடிக்கைகள் பற்றி இனி பார்க்கலாம். அவிநாசி சாலையில் உள்ள வணிக வளாகத்தின் 3வது தளத்தில் காலை 10 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. வணிக வளாகத்தில் இருந்தவர்கள் பதறியடித்து வெளியேறிய நிலையில் அந்த வழியாக அரசு பேருந்து ஒன்று வந்தது. அதில் இருந்த பயணிகள் அனைவரும் மீட்புப் பணிகளில் ஈடுபடத் தொடங்கினர். இவர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை, காவல் கட்டுப்பாட்டு அறை, 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு முதலில் ஆம்புலன்ஸ் வந்தது. விபத்தில் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் பின்னர் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. வணிக வளாகத்தின் 4 புறங்களிலும் நின்று தீயை அணைக்கும் பணியிலும் மீட்பு பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட தொடங்கினர். அதற்குள்ளாகவே 3வது தளத்தில் பற்றிய தீ 2வது தளத்திற்கும் பரவியது. பல வணிக வளாகங்களில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான கருவிகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இத்தகைய விபத்துகளை தடுப்பது குறித்து தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் விஜயசேகருடன் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இது போன்ற பெரிய வணிக வளாகங்களில் தீ பிடிப்பதற்கான என்னென்ன காரணங்கள் இருக்கு சார்? அதாவது அந்த காலத்தில் நிறைய வென்டிலேட்டட் பில்டிங் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டால் அந்த புகையெல்லாம் வெளியே போயிடும். ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் கிளாசைடு பேக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏசி வசதிக்காக முழுசாக என்க்ளோஸ்டு பில்டிங் கட்டுறாங்க. அதனால என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு புகை வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அதனால சிறு தீ விபத்துக்களோட பெரிய தீ விபத்துக்களாக இருக்கு. அதே மாதிரி மின் பயன்பாடுகள் அதிகமாக இருக்கு. முன்னெல்லாம் ஏசி கிடையாது, இப்போ சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த நேஷனல் பில்டிங் கோட்ல இந்த மாதிரி கட்டிடங்கள்ல எந்த விதமான உயிர் காப்பு முறைகள் மேற்கொள்ளணுன்றத பத்தி நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதாவது 500 ஸ்கொயர் மீட்டர் இருந்தால் அதுக்கு 2 வழி இருக்கணும், அந்த மாடிப்படியோட வழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நேஷனல் பில்டிங் கோட்ல இருக்கு. அந்த முறையில பின்பற்றி கட்டடங்களை கட்டினாக்கா இந்த மாதிரி தீ விபத்துக்கள் நிகழாது. இது போன்ற வணிக வளாகங்களில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன சார் செய்ய வேணும்? இது பொதுவாக வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கணும், வெட்ரைசர் சிஸ்டம் இருக்காங்க, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் இருக்கு, டிடெக்டர்ஸ் இருக்கணும், ஸ்பிரிங்க்லர்ஸ் இருக்கணும், போதுமான வெளியேறத்துக்கான வழிமுறைகள் இருக்கணும், எக்ஸிட் சைனேஜஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வணிக வளாகங்களில் வருஷம் மாக்ட்ரில் நடத்தணும். மாக்ட்ரில் எப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி தப்பிச்சு வெளியே போறது, அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அங்க வேலை செய்யற பணியாளர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த காவலாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடந்ததுனாக்கா அந்த தீ விபத்து முன்னெச்சரிக்கை முதல் உதவியா அந்த எக்ஸ்டிங்விஷர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணது, ஃபயர் சர்வீஸுக்கு எப்படி போன் பண்ணணும், என்ன மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும். அந்த காவலாளிகள் அந்த பணியாளர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சி தந்திருக்கணும். இப்போ இந்த தீ விபத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா இறந்தவங்க எல்லாம் லேடிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் யார் பாதிக்கப்படக்கூடியவங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு முறையா சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா முறையா வெளியேறி இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்காது.